இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏபி 2 பேர் இருக்காங்க. ஏபியோடைய வயது விகிதம் 3:5. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஏபியோடைய வயது விகிதம் 3:5. அந்த ஏபி வயசு 2 பேர் வயசையும் கூட்டினோம்னா அந்த கூட்டுத்தொகை எவ்வளவு? 72 வருஷம். ஏயோட வயசையும் பியோட வயசையும் கூட்டினா மொத்த வயசு எவ்வளவு? 72. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 5 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஏயோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பிரசண்டா ஏபியோட வயசு என்ன? ஏ என்னவா எடுத்துக்கணும்? 3x எடுத்துக்கணும். பியோட வயசு என்ன எடுத்துக்கணும்? 5x எடுத்துக்கணும். பிரசண்டா ஏயோட வயசு எவ்வளவுன்னு தெரிஞ்சா நம்ம ஒரு 5 வயசு கூட்டினோம்னா அதுக்கு பேர் தான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள வயது. இதுக்கு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எப்பயும் போல ஏபியோட வயசை கூட்டினா எவ்வளவு? 72. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் வேல்யூ தெரிஞ்சா சிம்பிளா எக்ஸோட வேல்யூ பார்த்துடலாம். இப்ப A/B எவ்வளவு? 3:5. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. 8ல 3 யாரு? ஏ. 8ல 5 யாரு? பி. அப்ப ஏயோட வயசு பியோட வயசு எப்படி பார்க்க போறோம்னு பாருங்க. 8க்கு 3னா 72ல எவ்வளவு? 8க்கு 5னா 72ல எவ்வளவு? 1 8 8 9 8 72 9 டைம்ஸ். அப்ப 3 × 7 27, 5 × 9 45. இது ஏயோட வயசு, இது பியோட வயசு. எப்ப? பிரசன்ட் ஏஜ் 3:5. அந்த ரேஷியோ யூஸ் பண்ணி ஏயோட வயசு 27, பியோட வயசு 45. கேள்வியில கேட்டது ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஏயின் வயது என்ன? 5 வருஷத்துக்கு பிறகுனா கண்டிப்பா ஒரு 5 வயசு கூடி இருக்குமா? இப்ப ஏயோடைய பிரசன்ட் ஏஜ் என்ன? 27. 27 5 கூட்டினீங்கன்னா 32. இதுதான் நமக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள ஏயின் வயது. ஓகே, தேங்க்யூ.